Welcome back to the channel, part 2, setting up the magical underwater world. ஸோ சிமெண்ட் போட்டு வந்துட்டு நம்ம நிறைய நாள் வந்துட்டு அட்லீஸ்ட் 5 to 7 days ஆகுது. சிமெண்ட் போட்டில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும். ஸோ அது இன்னும் டைம் எடுக்கும் ரெடி ஆகுறதுக்கு. அதனால் நான் இந்த பிளாஸ்டிக் டப்ஸை வாங்கிட்டு வந்தேன் ஃபிஷ்ஷஸ் வந்தால் போடுறதுக்கு. ஸோ நான் வந்துட்டு ஃபிஷ்ஷு வந்துட்டு கொரியர் மூலம்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன், பார்ப்போம் ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ சூப்பராக பேக் பண்ணி தந்துருக்கா அந்த பையன். ஸோ குட். ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்துட்டு பிளாஸ்டிக் டப்பில் ரெடி பண்ண அக்வாரியம் டெம்ப்ரரியாட்டு. ஸோ இதில் நம்ம வந்துட்டு இப்போ கொண்டு வந்த ஃபிஷ்ஷஸாக போட போகிறோம்ல கொஞ்சம் நேரம் கவரில் போட்டு வச்சுக்க போகிறோம். அப்போ தான் இந்த தண்ணியோட பிஹெச் எல்லாமே வந்துட்டு அதுக்கு பேலன்ஸ் ஆகிக்கிட்டோம். சரியா? ஸோ ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் நான் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பில் உள்ள தண்ணியை வந்துட்டு சிமெண்ட் பாட்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஏன்னா 1 வீக் வந்துட்டு அதில் தண்ணி ஸ்டோர் பண்ணி லைம் எல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுருக்கு. இப்போ வந்துட்டு இந்த ரப்பர் மரத்தில் எல்லாம் இலை தொழிகிறதுனால ரொம்ப சவுறாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ரொம்ப ரொம்ப இலையெல்லாம் ஃபுல் இலையாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த நெட்டு போட்டிருக்கேன். அப்புறம் காக்கா இந்த பூனை எதுவுமே வந்துட்டு மீனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அக்வேரியம் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகே, எல்லாத்தையும் வந்துட்டு வெயில் பட்டதுனால கொஞ்சம் வந்துட்டு எல்லாம் பழுத்து வாடி இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நிழல்ல வைக்கிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக்ஸ் டெயில் வந்துட்டு லுக்ஸ் ஹெல்த்தி. ஸோ ஃபாக்ஸ் டெயில் நல்லா இருக்கு. நம்ம இப்போ எப்படி செட்டப் பண்ண போகிறோன்னா ஃபாக்ஸ் டெயிலை வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே கல் போடலான் இருக்கேன். ஒரு குட் இது என்னோட ஃபாக்ஸ் டெயில் வழியோட ஒரு ஸ்னெயில் வந்திருக்கு. ஏய், குட்டி மீன் இருக்குது. மீன் அதுக்கடையில குட்டி போட்டுடுச்சு. தட்ஸ் நைஸ் டு see. இதை எப்படி எடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. இந்த குட்டி எல்லா குட்டியும் வரணும், அதுதான் விஷயம். கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ முதல்ல மீன்களை பிடிச்சி மாற்றுவோம், அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதுதான் என்னோடய ஃபிஷ் டேங்க், நான் செட்டப் பண்ண ஃபிஷ் டேங்க். அண்ட் உங்களுக்கு இதில் குட்டி ஃபிஷ்ஷஸ் பார்க்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ என்னோடய ஃபிஷ் டேங்க் செட்டப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see, they are coming.